சார் அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அந்த தேசிய கட்சிகள் பிஜேபி மாதிரி தேசிய கட்சிகள் தான் சார் இல்ல காரணம். தேசிய ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட், அதாவது நம்ம மேல வந்து திணிக்கத்தான் பாக்குறானே தவிர, நம்ம அடக்கத்தான் பாக்குறானே தவிர, அவன் வந்து நம்மள இந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்க, கேரளா வந்து ரொம்ப சென்சிட்டிவா வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்காங்களோ வந்து முன்னிலைப்படுத்திக்க முடியுமோ வாய்ப்புகளை பயன்படுத்தி. இப்ப நீங்க வந்து என்ன ஒரு உங்க இதுல மெயினா வந்து நீங்க வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து தமிழ்நாடு திராவிட பாலிடிக்ஸ் நம்மள 50 வருஷமா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ம். நீங்க கர்நாடகா போய் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பாலிடிக்ஸ் உண்டு. ம். அங்க ரீஜனல் சார் பாலிடிக்ஸ் உண்டு. எங்கேயுமே நீங்க காவேரி தண்ணி திறந்து விடுன்னு சொன்னீங்கன்னா, அங்க பிரச்சனை பண்ணி அடிப்பான். தமிழர்கள் எல்லாம் ரைட். போட்டு அடிப்பான். அது வந்து கர்நாடகால உண்டு. பெரியார் போய் இது பண்ணா, அங்க லோக்கல் ரீஜனல் பாலிடிக்ஸ் உண்டு. அந்த சார் உணர்வு உண்டு. மண்ணின் உணர்வு எல்லாருக்குமே உண்டு. இதுல தவறே கிடையாது. அப்படி இருந்தனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து எல்லா இண்டஸ்ட்ரியலாவும் சரி, எஜுகேஷன்லயும் சரி நமக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது. இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் முன்னேறி இருக்கோம்னா, ஏன் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க யூபியில இங்க சாதி பிரச்சனை நடக்குதுன்னா, யூபிலயும் அதே சாதி பிரச்சனை நடக்குது. அ அப்ப எனக்கு வந்து இதுதான் இல்ல அடுத்த இங்க கட்டமா வந்து தமிழ்நாட்டுல இந்தியா நோக்கி. காடுகள் அழியுதுன்னா அப்படின்னு ஆமா, இந்தியா இல்ல போல அதான் இருக்காங்க. இந்தியா நோக்கி தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்தியாவை நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கிறது உண்மையிலே நல்லதுதான். நம்ம வீட்லயே சரி பண்ணிக்கணும்ல. அப்ப இங்க சாதியை நீங்க எப்படி ஒழிக்கணும்ன்றத பார்க்கணும்ல. இங்க தமிழ்நாட்டுல சாதி இருக்குன்னு தான். பிரச்சனை இல்ல. பிரச்சனை சாதி கிடையாது. பிரச்சனை என்னன்னா, ஒரு சாதி எல்லா சாதியும் ஈக்குவலா ஒருத்தர் ட்ரீட் பண்ணிடுச்சுன்னா, எல்லாரும் ஒண்ணுன்னு நினைச்சிருச்சுன்னா, நான் ஒரு சாதி, நீ வேற ஒரு சாதி. பட் ஆனா ஒண்ணுக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். ஒருத்தருக்கு சமமானவங்க தான். ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னா, இது சாதியிலயும் பிரிவினைவாதம் வராது. மதத்திலயும் பிரிவினைவாதம் வராது. நேஷனலிசத்திலயும் பிரிவினைவாதம் வராது. எல்லாருமே மனிதர்கள் தான் எண்ட் ஆஃப் தி டே. பட் சாதி என்னோட சாதின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்னோடயே இருந்துட்டு போட்டுமே. நீன்னு வரும்போது, நானும் நீனும் ஒண்ணா வரும்போது, சொசைட்டி இந்த சமூகம்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணா பயணிப்போம். இதுல வந்து நான் வந்து உன்னை வந்து குறைவாவோ, நீ வந்து என்ன குறைவாவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பார்வைகள் வேறுபட வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் நம்ம சொல்லி தரணுமே தவிர, நீங்க எடுத்து வைக்கிற வாதம் வந்து மிகவும் தப்பானது. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க நேஷனலிசம்னு போனீங்கன்னா, இங்க தமிழன், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தின்னு நீங்க நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னா, இன்னமுமே ரொம்ப அதிகம். இப்ப நார்த் இந்தியா நீங்க சாதி பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடுல இருக்க சாதிகள் இஷ்யூ வந்து வேற மாரியான ஒரு இஷ்யூ. நார்த் இந்தியால நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி நீங்க அங்க வந்து உயர்ந்த வகுப்பினர வந்து நீங்க கேலி செஞ்சா கூட அவங்க கால கழுவி தண்ணி குடிக்க வைக்கிறான். ஒரு ஓபிசி ஆனாலும். நீங்க அந்த இது ஏத்துப்பியா? தமிழ்நாடு அத உடைச்சிருக்கு இல்லையா? தமிழ்நாடு வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கான்சென்ட்ரிக் ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டியோட அந்த பிராமணியத்துவத்தை உடைச்சது தான். அந்த இமேஜ உடைச்சது. சி தே தே டிட்ன்ட் அங்க பாருங்க, இதுலயும் நல்லதா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து அவன் வந்து அப்பர் காஸ்ட் வந்து லோயர் காஸ்ட் தெருக்குள்ளேயோ, வீட்டுக்குள்ளேயோ போயிட்டு அவன அடிச்சு கட்டி வச்சு கொல்றான், வெட்டுறான், எல்லாமே செய்றான். ஆனா இங்க தீண்டாமைன்னு சொன்ன வந்து பிராமணியத்துவத்தை பிராமணிக்கல் பாலிடிக்ஸ வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாம, பெரியார் நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். அம்பேத்கரையும் பெரியாரையும் அவங்கள தாக்காம, உளவியல் ரீதியா தாக்காம, அது வந்து ஒரு தாட். அந்த தாட்ட தான் உடைச்சாங்க. எண்ணத்தில் இருக்கும் வன்மத்தை தான் உடைத்தார்களே தவிர, நீங்க வந்து பிசிக்கலா யாரையும் அட்டாக் பண்ணி தலைய வெட்டல. ஆனா யார் அத பண்றாங்கன்னா, ஆதிக்க சாதி மனநிலை உள்ளவர்கள் மட்டும்தான் பிசிக்கலா வந்து ஹர்ட் பண்றாங்க. பிசிக்கலா வந்து அபியூஸ் பண்றாங்க. இத நீங்க புரிஞ்சுக்கணும். உளவியலா வந்து உடல் ரீதியா வந்து அவங்க தாக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, இழிவுபடுத்தப்படுறாங்க. ஸோ நீங்க வந்து அத வந்து நீங்க கரெக்ட்டா தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நம்ம வந்து 19 திராவிடம் வந்து நம்மள தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்ப கமிங் டு தி பாயிண்ட், நீங்க விஜய் அவர வந்து நீங்க பான் இண்டியா கூட எடுத்துட்டு போலாம். அதுல தப்பே இல்ல. பட் அந்த பான் இண்டியா போறதுக்கு ஏடிஎம்கேவும் அவர் வந்து உள்ள ஏடிஎம்கே மினிஸ்டர் வரையும் உள்ள வாங்குனா தான், அந்த கட்சிக்குள்ள வாங்குனா தான் கட்சி பலமாகுமா? ஏன் அவர நம்பி இருக்கிற ரசிகர்களை வைத்து அவர்னால பலப்படுத்த முடியாதா? அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. ஏன் கூட்டணி கட்சிகள் நாங்கலாம் இருக்கோமே, காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள். அப்புறம் ஏன் ஏடிஎம்கே அப்படின்றத ஒரு சாமானியனா நீங்க சொல்லணும். ஒரு ரசிகனா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்னோட செல்ஃப் கரெக்ஷனுக்கு வந்துடுறேன். விஜய் வந்து பொலிட்டிக்கல் விர்ஜின் சொன்னது தவறு. ஆக்சுவலாக வந்து அகாடமிக்காக அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பொது வெளியில் அதெல்லாம் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரில. அதெல்லாம் எப்படி சொல்லலாம்?
பொலிட்டிக்கலாக வந்து விஜய் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். கைனெட்டிக்காக இன்னும் வரல. எஸ், ட்ரிமெண்டஸ் பொட்டன்ஷியல். அது கைனெட்டிக்காக மாறும்போது இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கீ கார் இருக்குன்னு வச்சுங்களேன், அது கீ கொடுக்க 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 அதில் ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த கீயை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார் இமீடியட்டாக போயிடும்ல. ஸோ கீ கொடுக்க கொடுக்க ஒரு பொட்டன்ஷியலை நம்ம வந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, உள்ளே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் வந்து விஜய் கிட்டையும் விஜய் பின்னாடி இருக்க ஒரு பீப்புள்கிட்டையும் இருக்குது. அதாவது விஜய்க்கு பின்னாடி நிற்கின்ற அந்த மக்கள் சக்தி கிட்டையும் அது இருக்குது. ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அந்த கீயை விட்ட உடனே அது எந்த பக்கம் ஓடும்னு தெரியாது. அந்த கார் கீயை ரிலீஸ் பண்ண உடனே அது எந்த பக்கம் ஓட போகுதுன்னு தெரியாது. ஸோ அது வந்து கைனெட்டிக்காக மாறும்போது விஜயோட பொட்டன்ஷியல் வந்து கைனெட்டிக்காக இன்னும் வரக்கூடிய டைமிங்கில் எப்படியாவது ஒன்று ஆகி தான் ஆகணும். அது வந்து நேஷ்னலிஸ்ட் பண்ணிருங்க அப்படின்றோம். ஏதாவது சார், மனித வரலாறுகளை எப்பயுமே வந்து சித்தாந்தங்கள் தான் தீர்மானிக்கும். இந்திய வரலாறை தீர்மானித்தது இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம் வந்து இந்தியாவோட சுதந்திரம் வரைக்கும் வந்துச்சு. இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அதை கையில் வச்சிருக்காங்க. அது மாதிரி இந்துத்துவா இன்னைக்கு பிஜேபியோட வளர்ச்சி, இன்னைக்கு பிஜேபியோட பவர், இன்னைக்கு பிஜேபியில் வந்து நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிறது, அவர் தலைமையில் இந்த நாடு இயங்குறது எல்லாமே இந்துத்துவன்ற ஐடியாலஜி, இந்துத்துவன்ற சித்தாந்தத்துல தான் அது இது பண்ணுது. மக்களை முட்டாளாக்கிட்டாங்க. இந்துத்துவ இயக்கம் நீங்க அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம், நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா அந்த ஒரு சித்தாந்தத்தின் ரீதியாக தான் மக்களை வந்து என்னைக்குமே வந்து திரட்டி வைக்க முடியும். அதுல இருக்க நன்மை தீமைகள்னு வந்து அதை எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்களும் நானும் டிபேட் பண்ணலாம். ஆனா சித்தாந்தம்ன்றது முக்கியம். இங்க ஐடியான்றது முக்கியம்னு வைங்களேன். ஐடியா என்ன ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளாம் சேர்ந்து உருப்படுறதுக்கு, நம்மளாம் சேர்ந்து நல்லா வாழ்றதுக்கு, நம்மளோட முன்னேற்றத்துக்குலாம் என்ன ஐடியா இருக்கு. இப்போ இதுதான் ஐடியான்னு காந்தி காமிச்சாரு. அது இந்திய தேசிய இயக்கம். அதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ அதை காந்தி வந்து பைவட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து இந்துத்துவா வந்து ஒரு ஆல்டர்னேட்டை கிரியேட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிட்டான். அது மாதிரி வந்து இந்துத்துவா இந்த டைம்லேயே, அந்த ஜனசங் அந்த டைம்லேயே வந்து திராவிட இயக்கம்ன்றது இந்த நிலத்துக்கான ஒரு இயக்கம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுக்கான ஒரு இயக்கம். அவங்க கர்நாடகா அதெல்லாம் ட்ரீம் பண்ணாங்க. அது ஒரு இயக்கம், அவ்வளோதான். அது மாதிரி தலித் இயக்கங்கள் இருக்குது, எல்லா இயக்கங்களும் இருக்குது. இதில் வந்து நேச்சுரலாக கம்பேட்டபிள் அலைஸ் வந்து இந்த இந்திய தேசிய இயக்கமும் திராவிட இயக்கமும் நேச்சுரல் கம்பேட்டபிள் அலைஸ். ஏன்னா இந்த ரெண்டு கனவுலையுமே ஒரு விஷயம் பொருந்திடும். இந்திய தேசிய இயக்கமும் என்ன சொல்லுதுன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் எல்லா மொழிகளையும் சேர்த்து தான் ஒரு நாடை கனவு காண்றோம்னுது. திராவிடமும் என்ன சொல்லுது, தமிழ் மட்டும் சொல்லல, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு இது வரைக்கும் தான் வந்து அவங்களும் பேசுறாங்க. ஸோ அவங்களும் ஒரு தனி தமிழ் மொழி, தனி தூய சித்தாந்தம் பேசல. நாங்களும் ஒரு கூட்டமைப்பான ஒரு நாடை தான் ட்ரீம் பண்றோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த வகையில ரெண்டும் ஒத்து போயிருதா. அது மாதிரி வந்து இயக்கங்கள்ல இன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து பொலிட்டிக்கல் சேச்சுரேஷனுக்கு வந்துருச்சு. அது எப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸில் வந்து மக்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு வந்து உழைக்கிறது, அதில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எம்எல்ஏவாக வர்றது, எம்பியாக வர்றது, ஜனநாயக ரீதியாக கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி காமிக்கிறது, லெஜிஸ்லேச்சருக்குள்ளார போகிறதுலாம் நடக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவில் போக முடியாது, ஜுடிஷியரியில் போக முடியாது. என்றைக்குமே வந்து டெமோக்ரஸியில் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் போட முடியும், பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் போக முடியும். இப்போ இந்த லெஜிஸ்லேச்சருக்கு போகிறது தான் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அதில் வந்து என்னென்னா, ஒரு தலைமுறை ரெண்டாவது தலைமுறை கிடக்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் விட்டுருவாங்க. அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து என்னென்னா, இது ஒரு ஐடியாவிலேருந்து வந்திருப்பாங்க. ஒரு ஐடியா வந்து அந்த ஒன்று ஐடியாலஜி ஃபெயிலியர் ஆகும். முதல் ஒன் டே மாதிரி இப்போ வந்து இப்போ எல்லாரும் T20 தான் பிடிக்கும். இல்லை, டேரெக்டாக சொன்னால் குடும்ப அரசியல்ன்றலாம். டேரெக்டாக வந்து தலைமையில் குடும்பம் இருக்கிறது இப்போ பிரச்சனை கிடையாது. தலைமையில் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஎம்கேவோட பெரிய ஃபெயிலியர் என்னென்னா, இன்னைக்கு அவங்களால வந்து தன்னோட கவுன்சிலர் லெவலில் இருக்கவங்கள கூட குடும்பத்தை மாற்ற முடியாது. அதாவது வந்து ஒரு வார்டில் ஒரு கிராமத்தில் இருக்க பொறுப்பாளர்களை கூட வந்து ஒரு 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையை தாண்டி போயிட்டு இருக்கு. அங்கே கூட அவங்களால மாற்ற முடியாது. அங்கே மாற்ற முடியாத அளவுக்கு அவங்க அமைப்பு போயிடுச்சு. அதனால வந்து ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி அது வந்து அப்படி பார்த்தா பிஜேபி அப்படிதான் ஒரு குத்தம் சொல்லிச்சு. ஆனா பிஜேபி அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா, அதை இப்படி எடுத்துக்கலாம். அதாவது என்ன தவறுன்னா, இன்னைக்கு குடும்ப அரசியல்ன்றது வந்து அது ஒரு தவறுதான். இப்ப அந்த காலத்துல வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸே வந்து கணவன் மனைவி குழந்தைங்க முதற்கொண்டு அடுத்தடுத்து வம்சாவளியாக தான் எல்லாருமே போனாங்க. குடும்பமாக தான் நம்ம வந்து அந்த உணர்வை எடுத்துட்டு, சுதந்திரத்துக்கான உணர்வை எடுத்துட்டு நம்ம வந்து போராடணும், பயணித்தோம். சரிங்களா? இப்போ அரசியல் வந்துட்டு இந்த குடும்பம் இன்வால்வ் ஆகிறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உணர்வோட இருக்கக்கூடியவங்க வந்து அதே உணர்வில் இருக்கிறவங்க வந்து தே வில் கம் டு அதானே.
இப்ப அது வந்து விஜயோட பையன் அவர் குடும்பங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன்னா பிரச்சனை இல்ல இல்லை சார். விஜயோட பையன் வந்து அவர் வந்து இப்ப சினிமா அவர் விஜய் சினிமா துறையில ஒருத்தர். அவங்க தாத்தா வந்து இப்போ டைரக்டர், விஜய் வந்து ஆக்டர். இப்போ வந்து இப்ப அவரோட சன் ஜெயின்சன் வந்து அவர் ஒரு டைரக்டர் பண்றாரு, இல்ல ஆக்டிங் பண்றாரு. ஸோ அப்படின்னா இது குடும்பம் தானே. சரி எந்த இதுக்குள்ள நம்ம இருக்குமா ஜென்ரலா ஆயிடுது தானே. எந்த ஈவன் காங்கிரஸ் எடுத்துக்கீங்களா, மோத்திலால் நேரு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு காமராஜர் 12 வருஷம் ஜெயிலு. 12 வருஷம் ஜெயிலு போயிட்டு வந்தாரு. ஹீஸ் லைஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்திரா காந்தி வந்து ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் தன்னோட முடிவு காலம் வரைக்குமே அந்த லைஃபே மொத்த லைஃப்மே எமர்ஜென்சி. அவங்களோட டோட்டல் லைஃப்மே எமர்ஜென்சி தான். அது முக்கியமான பல பிரச்சனைகளை வந்து இந்த நாட்டில் தீர்த்து விட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க உயிரும் போச்சு. ராஜீவ்காந்தி வந்து என்னன்னா அவரும் வந்து என்னன்னா பொது வாழ்க்கையில தன்னோட உயிரை வந்து இழந்துட்டாரு. ஆமா மாடர்னைசேஷன் இன்னைக்கு பண்ணாரு. ராகுல் காந்தி இருக்காரு. இந்தியாவில் வந்து என்னன்னா ஒரு நேச்சுரலா வந்து ஒரு எதிர்க்கட்சி தேவைப்படுது அப்படின்றது வந்து டெமோக்ராட்டிக் ரியாலிட்டி. இந்தியாவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை. அதை வந்து என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்க எல்லா யூரோப்பியன் என்லைட்டன்மெண்ட் ஐடியாவும் தன்ட்டு வச்சிருக்காங்க. வேற எந்த ஐடியாவும் கொடுக்க முடியல. இந்துத்துவ ஐடியாவை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வந்திருக்குன்னு வைங்களேன். அது ஆக்சுவலாக வீக் ஐடியா. அது எனக்கு வேணாலும் உடஞ்சிரும். அது உடைக்க முடியாத கட்டத்தில் வந்து என்னன்னா ஒரு 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 என்னன்னா ஒரு மயக்கத்தில் வந்து காங்கிரஸ் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்கு. அந்த மயக்கத்தை என்னைக்கு வேணாலும் காங்கிரஸ் வந்து தெளிஞ்சுக்கணும் வைங்களேன். ஸோ இது வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஐடியாஸ்குள்ளார் நடக்கிற போட்டி. இங்கே வந்து பிரச்சனையே வராது. திராவிடன்றது ஆல்ரெடி வந்து ஒரு வீக் கான்செப்ட் தான். இந்தியன் ஸ்டேட்டுக்குள்ளார ஒரு வீக் கான்செப்ட். வீக் கான்செப்ட்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு என்லைட்டன்டு கான்ஸ்டியூஷன் அங்கே மேலே இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்காக போராட போகிறீங்க அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னீங்கன்னா ஒரு பெரிய வந்து நீங்கள் வந்து ரெபலான யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலுக்கு வரவன் எல்லாமே பொதுநலவாதியாக தான் இருப்பான். ஸோ பொதுநலன்றப்ப வந்து உங்களுக்கு வந்து தான் குடும்பன்றதை விட மக்கள் நலன்றவன் தான் நம்ம உண்மையில் அரசியல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து இந்தியான்ற ஐடியா கம்பேட்டபிளான ஐடியா. ஸோ அந்த ஐடியாவில் வந்து தமிழ்நாடு இருக்குது. அந்த ஐடியாவில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதுக்கான மேகமூட்டங்கள் இருந்ததுக்கு காரணம் வந்து திராவிட அரசியல். அந்த திராவிட அரசியல்ன்றது வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ளாரே சேச்சுரேட் ஆகிட்டாங்க. விஜய் மொத்தமாகவே காலி பண்ணிட்டார். விஜய் வந்து உண்மையாலுமே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டார். வரக்கூடிய காலங்களில் 2 பேரும் கூட்டணிக்கு போக வேண்டியதாக இருக்கும். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்காக இருக்கும். அது மறுபடியும் அங்கே போயிட்டு ஒழட்டிகிட்டே இருக்கிறத விட காங்கிரஸ் என்ன பண்ணலாம், அதாவது வந்து ரொம்ப சிம்பிள் சார். தமிழ் மக்களுக்காக காங்கிரஸ் இதை செய்யணும். அவங்க விஜய்க்காக கூட செய்யணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல தேசியத்தை நோக்கி விஜயை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க காங்கிரஸில் இருக்கவங்க விஜய் தன்னோட நண்பர்னு சொல்கிறவங்க, இல்லை விஜய் எங்களோட கூட்டணியின் தலைவர்னு சொல்றவங்க, இல்ல விஜய் இந்தியா கூட்டணியில் இருக்காரு, விஜய் நாங்க மதிக்கிறோம், ஜனநாயக மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலையா, விஜய் வந்து நாங்க வந்து அது என்னன்னு இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாதுன்னு வைங்களா. பட் ஆனா அந்த ஒரு தன்மை இந்திய தேசியன்ற பார்வையிலும் சரி, தமிழக மக்களோட நன்மைக்கும் சரி, விஜய் வந்து தேசிய பார்வையை நோக்கி திருப்புறது நல்லது. விஜயும் அப்படி திருப்பி விட்டுறது நல்லது. விஜயும் மக்களை வந்து தேசியத்தை நோக்கி இந்தியாவை நோக்கி திருப்புறது ரொம்ப நல்லது. வரக்கூடிய காலங்களில் அவர் அரசியலுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது. ஸோ ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. நான் கேட்ட கேள்வி ஒன்று, ஆனால் நீங்கள் சொன்ன பதில் ஒன்று. நீங்கள் விஜய் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் கூட்டு போகிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. பிஎம் கேண்டிடேட் ஆக்கிடுவீங்க போல இருக்கு விட்டா. அங்கே ஆல்ரெடி எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு. ஸோ இல்லை அதில் என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தி பேச முடியாது. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் கிடையாது. அதாவது வந்து ஹிந்துஸ்தானியில இருக்கவங்க தான் வரணும், தமிழ்நாட்டில் இருக்கவங்க பிஎம் ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைல்ல. இல்ல எந்த ஒரு வரமுறையும் கிடையாது. அப்படி எந்த வரமுறையும் கிடையாது. ஒரு பஞ்சாபி தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது, அவர் இருந்தார்ல, அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவர் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதான் அதுக்கு வந்து என்னன்னா விஜய் முதல்ல வந்து என்னன்னா தேசிய அரசியல் நோக்கி பேசினார்னா தான் அது நடக்கும். தேசிய அரசியல் நோக்கி பேசட்டும். பட் ஆனா இங்க ஏடிஎம்கே கொஞ்சம் அவருக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குங்க. இஸ் ஆல்ரெடி தி கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தமிழ்நாடு. கான்ஸ்டிடியூஷனலா அவர் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டார். ஸோ இப்போ இந்த சீஃப் மினிஸ்டரியல் பொசிஷனை விட்டு அவர் வந்து என்னன்னா அந்த பொசிஷனே அவரை கண்டெயின் பண்ணிடும் அடுத்த 5 வருஷத்துக்கு. அந்த பொசிஷனில் இருந்துகிட்டு அவரால் நேஷனல் ட்ரீமுக்குள்ளாரெல்லாம் போகவே முடியாது. நேஷனல் ட்ரீமுக்குன்னா அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் கிரவுண்ட் ஒர்க் பார்க்கணும். இப்போ இந்தியான்றது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்த லீடர்ஷிப் வந்து என்னென்னா இந்தியாவோட நன்மைக்கும் சரி, இல்லை இந்தியாவில் இருக்க நேச்சுரல் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸுக்கும் சரி, மோடி வந்து ஒரு பெரிய ஃபேக்டரை செட் பண்ணிட்டார். ஸோ அடுத்த லீடர்ஷிப்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டான லீடர்ஷிப் இந்தியாவுக்கு தேவைப்படுது. இல்லைனா இங்கே இருக்க ப்ராப்ளத்தெலாம் சால்வ் பண்ண முடியாது. விஜய் அந்த அளவுக்கு போக மாட்டாரு. ஆனால் இங்கே இருக்க லோக்கல்ல இருக்க சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வந்து பெருமளவுக்கு பாரத் ரத்னா எம்ஜிஆர் அளவுக்கு வந்து விஜய் வந்து ஒரு பங்காற்றக்கூடிய நிலைமையில் நினைக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தா. நன்றி. நன்றி, வணக்கம்.